ஹலோ guys, வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கேரளாவில் விருந்துக்கு போகிற வழியில் அங்கங்கே கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்துட்டு டோக்கியோ வந்துட்டு இனிமேல் நீங்கள் வந்துட்டு நிறைய பார்க்க முடியும். டோக்கியோ வந்துட்டு கொஞ்ச நாள் வீடியோ இல்லாமல் நிறைய பேர் சேடாக இருந்தீங்க அண்ட் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு டோக்கியோ மேக்ஸிமம் வந்துட்டு விளையாடுறது எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணலாம். அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு ஆம்லேட் ப்ளைனாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வீட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணித்தர சொன்னதுனால ஆனியன் அண்ட் பச்சை மிளகா ரெண்டையுமே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்கில் வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சால்ட் அண்ட் மஞ்சத்தூள் இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா கலக்க நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிட்டு அதை ஆம்லேட் போடலாம் சொல்லிட்டு. பட் ஏன் நான் இதில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஒரே பாத்திரத்தில் முடிஞ்சிடும்ல வாஷ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி தான் கான்செப்டுக்காக தான். அவ்வளோதான் போட்டு எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுடலாம். சின்ன மருமகளுக்கு வந்துட்டு எக் ஆம்லேட் பிடிக்காது, முழு எக்கு அதாவது முழுசாக எக்கு தான் வந்துட்டு பிடிக்கும். ஹெல்தி வே தான். ஸோ அதனால் முழு முட்டையை வேக வச்சுட்டோம். எங்களுக்கு வந்துட்டு 3 பேருக்குமே வந்துட்டு இதை பண்ணிட்டோம். அச்சா வந்துட்டு சாப்பிட்டு போயிட்டாரு. அவருக்கு ப்ளைன் ஆம்லேட்டே வந்துட்டு போட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நான்வெஜ் வேணும். சார் கொஞ்சம் வெஜ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஸ்ராவ் வந்துட்டு வறுத்துட்ருக்காங்க அம்மா. நிக்கிக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இந்த வீட்டில் அதிகமாக மீன் வந்துட்டு எடுத்துப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கேரளா பீப்புள்ஸ் வந்துட்டு அதிகமாக நான்வெஜ் எடுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் மீன் வந்துட்டு அதிகமாக எடுப்பாங்களேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேரளா ஆளுங்க அதிகமாக நான்வெஜ் எடுப்பாங்க. அதுலேயும் ஸ்பெஷலி மீன் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். நிறைய பேர் வந்துட்டு மீன் இல்லாமல் சாப்பிட கூட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்ட்ராவ் வந்துட்டு பொரிச்சிட்ருக்காங்க. இந்த ஸ்ட்ராவ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் உப்பு அதிகம் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு பார்க்கும்போது. വിചാരിക്കാത്തൊരു മഴ. വേദന കൊടുത്ത വേദ നോക്കിട്ടിരിക്ക. വേദ പിന്നെയും കൊടുക്കാൻ വിചാരിച്ചിട്ട് വേദ വാ പറ. ഇത് കഴിക്കണ്ടോ? കഴിക്കട്ടെ കേട്ടോ. വീട്ടിലെ പോവാല്ലേ? എന്തുണ്ട്? പോവാ ഋതു. സ്റ്റോറി പറ, ഏതെങ്കിലും ഒരു സ്റ്റോറി നടന്നു പോയിട്ടേ പറ. എങ്ങനെ സ്റ്റോറി പറ. ഓടണ്ട ഋതു. സ്റ്റോപ്പ്. ഓടണ്ട, പേടി, പാമ്പുണ്ടാവും, സ്നേക്ക് ഉണ്ടാവും. ഓടണ്ട ഋതു, ഓടണ്ട. നോ ജമ്പിങ്സ്. No more jumpings. No. Please ഋതു ഓടണ്ട. പാമ്പുന്നാലേ പുറത്ത് വരും. ജമ്പിങ് സൗണ്ട് കേട്ടാലേ പുറത്ത് വരും.
നല്ല കുട്ടി എലിയല്ല പാമ്പുണ്ടാവെന്ന് പറഞ്ഞു അച്ഛൻ. നമ്മളൊരു വെള്ളത്തിലാണ് അവിടെ ഒന്നുണ്ട് ഇല്ല. നമ്മള് ആ ബോട്ടിൽ വെള്ളത്തിലില്ല വെള്ളം 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 ഇല്ല വെള്ളം പെട്ട് ഇടുന്നു മണ്ണിടുന്നു. ആ ഇത് ഓരോ പൊട്ടി അതാണ് അത് കൂടെ ഞാൻ ചാടി പോകും. അപ്പൊ ഇതാണ് പൊട്ടി കൂടെ ഈ ചെറിയ ഈ എലി ഇതെല്ലാം കടിക്കും. എന്താ ഇപ്പൊ ഒരു എല്ലാ ആക്സിഡന്റ് 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 ഇങ്ങനെയാക്കാം. നീ പോട്ടെ പോട്ടെ ചവിട്ടിക്കോ ചവിട്ടിക്കോ. ആ ഇനി ഇങ്ങനെ അതെ ഫ്രണ്ടിലേക്ക് ആക്കിയോ. അത് രണ്ട് സ്വിച്ച് മോളെ ആ സ്വിച്ച് ഓഫ് ஈவினிங்கே விருந்துக்கு போகிறதுனால கட்லெட் அண்ட் ஜாங்கிரி சமோசாவோட குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் விருந்தே நடந்துச்சு. அதுக்கப்புறமா டின்னர் விருந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போனோம். பட் மிடில் வந்துட்டு 3 பசங்களும் செம்ம ஃபன் பண்ணாங்க. மற்றதெல்லாம் எடுக்கிறத விட இது எடுக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்திருக்கிற பிளேஸ் வந்துட்டு பைங்குளம். நிக்கியோட அம்மம்மா ஊரும் அதுதான், நிக்கியோட பெரியம்மா அதாவது அம்மாவோட அக்காவோட ஊரும் அதுதான். ஸோ அக்காவோட வீட்டுக்கு தான் நாங்கள் வந்துட்டு விருந்துக்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்துட்டு 2 பசங்க அண்டு ஒருத்தவங்க திருஷூரில் இருக்காங்க அண்ட் இன்னொருத்தவங்க வந்துட்டு துபாயில் இருக்காங்க. அவங்க இப்போ வந்துட்டு ஓணம்காக வந்திருக்காங்க, முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களோட மருமகள் பேர் சேம் சரண்யா தான். ഇങ്ങനെ ചവിട്ടി അങ്ങോട്ട് ഊര് പോക്ക് തീയെ കായ്ക്കോയിച്ചാനെ മാറ്റിക്കും. നമ്മുടെ മണി പോയിരുന്നു തിങ്ങിട്ട് സുന്ദരി ടാറ്റാ പറ, ബൈ ബൈ. சின்ன மருமகள் வீட்டில் இருந்து விருந்துக்கு வராங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு நாங்கள் விருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஒரு விஷயம்னா, மலையாளிஸ்னாலே நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்க வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இவங்களுக்கு வந்துட்டு அதிகமாக நான்வெஜ்ஜே பிடிக்காது. மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க வெஜ் தான் எடுத்துக்கிறாங்க. அப்பா மட்டும் வந்துட்டு மீன் அண்ட் சிக்கன் ரெண்டுமே கொஞ்சம் நல்லா எடுத்துப்பாங்களாம். அம்மா வந்துட்டு லைட்டாக சிக்கன் எடுத்துக்கிறாங்க, அது போல் அஞ்சலியும் லைட்டாக எடுத்துக்கிறாங்க. மற்றபடி அண்ணாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் யாருமே வந்துட்டு எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கேஷ்யூஸ் போட்டு சிக்கன் பண்ணியிருக்கோம், நார்மலாக பெப்பர் சிக்கன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா பெரிய சீரகம் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு, காஞ்ச மிளகா இது, அதுக்கப்புறம் வந்துட்டு முழு தனியாக இருந்துச்சுன்னா முழு தனியாக என்கிட்ட இல்லை
இல்லைன்றதுனால நான் பவுடர் இதெல்லாமே வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அது மிக்ஸியில் அரைச்சி பவுடரை எடுத்து வச்சுக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்றதுக்காக, கொஞ்சம் பேஸ்ட்டோடு வேணும் அப்படின்றதுக்காக ஆஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதனால இது கூடயே இஞ்சி பூண்டை போட்டு நல்லாவே வதக்கிக்கிட்டு அதையுமே வந்துட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அது கூட பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். தக்காளியுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிச்சம் மீதி போட வேண்டிய உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள், மிளகா பொடி இது மட்டுமே போட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஆல்ரெடி அம்மா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே வந்துட்டு நல்லா கிளறிட்டோம். அவ்வளோதாங்க, விருந்தாளியும் வந்தாச்சு. ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சிக்கன் மட்டும் வெந்துட்டு இருந்துச்சு, அதோடு அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இவ்வளோதாங்க, விருந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஃபுல்லாக பாய் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அண்டு எப்பவும் போல் ஃபுல் கேரளா சத்யா ஓணம்க்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எல்லாமே வந்துட்டு இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே வியூ இங்கே கொண்டு வந்தால் நீங்கள் மட்டும்தான் இலையில சாப்பிடுவீங்களா, நானும் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு டோக்கி வந்துட்டு இட்லியும் கொஞ்சம் சாம்பாரும் வச்சு மேடம் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரே சேட்டை தான், ஃபுல் காப்பி பேஸ்ட் அலெக்ஸா மாதிரி தான் வந்துட்டு இப்போ சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க. அதோட நீங்கள் எல்லாரும் வந்துட்டு கமெண்ட் பண்ண மாதிரி மேடம் வந்துட்டு ஃபுல் என்கேஜ்ட் வித் மேமா தான். அவங்களுக்கு பாசமாக ஊட்டி விடுறதுன்னு எல்லாமே வந்துட்டு மேடம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கேர்ள்ஸ்க்கு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சேம் சத்யா வித் ரசம் அண்ட் ஆல்சோ கேரளா ஸ்டைலில் பாயசம் லைக் பாலடா அண்ட் பருப்பு பாயசம் இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்துட்டு ஆட் பண்ணி நல்ல ஒரு பிடிச்சாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் எப்பவும் போல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு கேரளா ஹோம் டூரோட பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.